மறுமையின் வீட்டை இந்த பூமியில் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்கும் விரும்பாதவர்களுக்கு நாம் சொந்தமாக்கி வைப்போம். சொர்க்கத்துல ஒரு மாளிகை, ஒரு கோட்டை, நமக்கு சொர்க்கத்துல நமக்கு அல்லாஹ் இடந்தாரான்னு சொன்னா யாருக்கு அதை உரித்தாக்குவான், சொந்தமாக்கி வைப்பான் என்பதற்கு யார் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த பூமியில விரும்பவில்லையோ, யார் குழப்பத்தை உண்டு பண்ண விரும்பவில்லையோ அவர்களுக்கு சொந்தமாக்கி வைப்பார். அவர் ஒரு அற்புதமான வசனம், அற்புதமான வசனம் என்று சொல்லிவிட்டு இறுதியில் சொல்றான், ஏனென்றால் பயபக்தி உடையவர்களுக்கு மேலான முடிவு உண்டு. அப்ப இதுல 3 விஷயம் இருக்கு. நான் எப்படி உங்களுக்கு இந்த நடத்துறனோ இந்த பாடத்தை அப்படியே கவனிங்க. இது பயானமா இல்லை, பாடம் தான். அப்ப இதுல 3 விஷயம் நமக்கு வருது. என்னம்லாம்? பெருமைப்படுத்துறது, குழப்பம் உண்டாக்குறது, இறையச்சம் பற்றி சொல்றான். அப்ப இறையச்சம் உடையவர்களுக்கு தான் மேலான முடிவு. ஆக்கிபத்தில் இல்லதீன முத்தகீன். அப்ப இறையச்சம் இருந்தால் அவர்கள் தங்களை பெருமை அடித்துக் கொள்வதை விரும்ப மாட்டார்கள், குழப்பத்தை உண்டு பண்ணுவதை விரும்ப மாட்டார்கள். இதை முதல்ல விளங்கிக்கிடணும். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? இந்த விஷயத்தை ஒன்னொன்னா பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக பாரதூரமான விஷயமாக இருப்பது பெருமை. நமக்கெல்லாம் பாவம் நினைச்சு நம்ம நிறைய பாவம் தெரியும். எதெல்லாம் பாவம்? அவனை கொஞ்சம் கையில் எடுங்க, யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா நமக்கு பாவம் எதெல்லாம் பாவம்ட்டா முதல்ல என்ன சொல்லுவோம்? முதல்ல என்ன பாவத்தை சொல்லுவோம்? சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. பாவம் முதல்ல உள்ள பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அடுத்து எதை பாவமா கருதுவோம்? மது, விபச்சாரம், வட்டி, இதெல்லாம் பாவமா கருதுவோம். எதை பாவமாக கருத மாட்டோம் அப்படின்னா, பெருமை அடிக்கிறத நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவமா கருத மாட்டோம். அதாவது ஒரு தற்செயலான ஒரு செயல் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த வசனத்துல எல்லாம் தங்களை இந்த பூமியில பெருமைப்படுத்திக் கொள்ள விரும்பாதவர்களுக்குத்தான் சொர்க்கம் சொன்னா, அப்ப பெருமைப்படுத்திக் கொள்ளவங்களுக்கு என்ன கிடையாது? சொர்க்கம் கிடையாது. இது இன்னொரு வசனம் நமக்கு தெளிவுபடுத்தும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து எல்லோரும் சஜ்ஜா செய்ய சொல்றான்ல, இப்லீஸை தவிர எல்லாரும் சஜ்ஜா செய்தாங்க. நீ ஏமா பண்ணல, உன்னை தடுத்தது என்று கேட்கும் பொழுது, அன கைருல் லக்கும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மினன்னார், என்ன நெருப்பால நீ படைச்சிருக்கிற. ஹலக்தஹு, அவரை படைத்திருக்கிறாய். தீன், மண்ணினால் படைத்திருக்கிறாய். அப்ப என்ன சொல்ல வராம்னா, நான் பிறப்பாலே உயர்ந்தவன் என்று தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டான். இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் வேற ஒண்ணுமே சுருக்கமா சொல்றான், ஒண்ணு நீவே பெருமைப்படுத்திக் கொண்டதால் பெருமை அடிப்பவர்களுக்கு இந்த இடம் தகுமானதல்ல. வந்துருச்சா விஷயம்? பெருமை அடிப்பவர்களுக்கு எந்த இடம்? சொர்க்கம். அப்ப சொர்க்கத்துல பெருமை அடிச்சா சொர்க்கத்துல இருக்கிறவன் வெளியேற்றப்பட்டுருவான். வெளியில வந்தவன் இருக்கக்கூடிய மக்கள் பெருமை அடிச்சா சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. இப்போ நாம இணை வைக்கல, நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், சதக்கா கொடுக்குறோம், குடிப்பதில்லை, உபச்சாரம் பண்ணுவதில்லை, அல்லாஹ் தடுத்த பாவங்கள் எல்லாம் தவிர்த்து கொண்டு பெருமை அடிப்பவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்ம எங்க போக முடியாது? சொர்க்கம் போக முடியாது. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெருமை அப்படின்னா என்னன்னு தெரியாத வரைக்கும் நமக்கு அதை பற்றி தெரியாது. பெருமை எப்போதெல்லாம் உண்டாகும் தெரியாம அதை நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. பெருமை வருவதை தடுப்பதற்கு என்ன வழின்னு தெரியாம அதை தடுக்க முடியாது. எத்தனை விஷயம் சொல்லியிருக்கிறேன்? பெருமை என்றால் என்னவென்று தெரியணும். பெருமை இங்க எப்படியெல்லாம் உண்டாகும் தெரியணும். பெருமை வந்தால் அதை தடுப்பதை எதை கொண்டு தடுக்க வேண்டும் என்று தெரியணும். இந்த 3ம் தெரியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மிக அறிந்தவனா இருக்கா, நம்ம சொர்க்கம் போறது கேள்விக்குறியாகிவிடும். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப பெருமை அடித்ததினால் ஒருத்தர் என்னவானா? காஃபிர் ஆகிவிட்டார். முதல் நரகவாதி யாரு? இப்லீஸ் தான். முதல் செய்த குற்றம் எது? பெருமை எடுத்ததுதான். பெருமை எடுத்ததினால் அவன்
அநியாயக்காரனாகி சிறுமையடைந்தவர்களா ஒருவனா ஆக்கப்பட்டு சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்படுகிறான். மீண்டும் ஒரு சொர்க்கத்துக்கு வரவே முடியாத சூழ்நிலை அல்ல சொல்லி, நீ திரும்ப எங்க போவ, நரகத்துக்கு தான் போக சொல்லி போகும் இடத்தை அறிவித்து விட்டார். அப்ப நல்ல விளைஞ்சுக்கிறானோ, ஒருத்தர் எதால பாதிக்கப்பட்டானோ அதை வைத்து மற்றவங்களை என்ன செய்வான், கெடுப்பான். உதாரணமா எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்துருச்சுன்னா, பாஸ் ஆனவன் யாருக்கு போன போட்டு கேட்பான், பாஸ் ஆனவனை குறுப்பட்டு கேட்பான், நீ பாஸா நீ பாஸா. ஃபெயில் ஆனவன் யாரை பார்த்து கேட்பான், ஃபெயில் ஆனவன சேர்ப்பான். ஏன்? இதுதான் இயற்கை, மனித மனநிலை இது. அப்ப தான் கெட்டதோடு மட்டும் இல்லாம அடுத்தவங்க கெட்டு இருக்காம, அப்பா நம்ம மட்டும் தான் ஃபெயில் நினைச்சோம், அவனும் ஃபெயில். இப்ப நம்ம வீட்டுல கரண்ட் போனா பக்கத்து வீட்டு கரண்ட் இருக்கான்னு பாக்குமா, அங்க இருந்துன்னு சொன்னா நமக்கு என்ன செய்யும், கிட்னி ரெண்டும் டக்குன்னு ஒரு முட்டும், நமக்கு மட்டும் கரண்ட் போச்சு. அங்கேயும் போச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் பேருக்கு வந்துட்டு அமைதியா இருக்கும். இது யதார்த்தம், மனிதனுடைய சுபாவம் இப்படித்தான். அப்ப நாம வந்து பெருமை எங்கெல்லாம் உருவாகும் என்பதை நம்ம என்ன செய்யணும், முதல்ல பார்க்க வேண்டும். பெருமை என்றால் என்ன என்பதை பார்க்கணும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் ஒரு செய்தி ஒன்று நடக்கு. யாரெல்லாம் பெருமைக்காக தங்களுடைய ஆடைகளை தரையில் இழுத்து வரும்படி நடக்கிறார்களோ அந்த இடம் நரகத்துக்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பெருமைங்கிறது எங்கிட்ட இருக்க நல்ல ஆடைகளை உடுத்திக் கொள்வதும் எங்களை நாங்கள் அலங்கரித்துக் கொள்வதும் பெருமைப்படுத்துவதில் சேருமா அப்படின்னு. அது சேராது. ஆனால் பிறரை நீங்கள் இழிவாக கருதுவது பெருமையில் சேர்ந்துவிடும். அப்ப பெருமைங்கிறது ஒரு சின்ன வித்தியாசம் தான். நாம நல்லா இருக்கிறது பெருமை இல்லை, நான் மட்டும் நல்லா இருக்கேன் அவனா ரொம்ப மோசமா இருக்க எனக்கு தெரியும், இது பெருமை. இது சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, குலப்பெருமை பேசவன் நாசம். என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, நாங்கள்லாம் யாரு தெரியுமாங்கல்ல, நரகவாதி. ஹதீஸின் அடிப்படையில் குலப்பெருமை பேசுவன் என்னை சார்ந்தவன் அல்ல, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ நிறைய பட்டது இருக்கும். எங்க பாப்பாலாம் எப்படி ஆளு தெரியுமா, என் குடும்பம் எப்படி தெரியுமாங்க. இதை வந்து எப்பவும் சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லை, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது பெருமை பேச்சு, குலப்பெருமை பேச்சு, குடும்ப பெருமை பேச்சு பேசுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அவன் பெருமை பேசினா சொர்க்கத்துக்கு போக முடியாது, பெருமை பேசினா சொர்க்கத்துல இழந்துட்டோம், பெருமை பேசுபவங்க அல்லாஹ்வோட தூதரை சார்ந்தவன் அல்ல என்ற சூழ்நிலை எல்லாம் நாம என்ன செய்வோம், பின்தள்ளப்படுவோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, பெருமை என்பது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு நல்ல நிலையில இருக்கும் போது என்ன செய்யும், ஒரு பெருமை லேசா வரும். ஒரு நல்ல நிலைமையில இருக்கும்போது பெருமை வரும். அப்ப பெருமை நம்ம வருதுன்னு சொன்னாலே நாம கொஞ்சம் மற்றவங்களோட நல்லா இருக்கிறோம்னு அர்த்தம். மற்றவங்களோட நல்லா இருந்தா நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் நாம் பெருமை எடுக்கக்கூடியவர்களாக மாறிடும். இப்ப நமக்கு எதிர்பாராத ஒரு பொறுப்பு வந்துருச்சு, ஒரு நல்ல ஒரு தரஜா கிடைச்சிருக்கு நமக்கு. மற்றவங்களோட நமக்கு 4 விஷயம் நல்லா தெரியுது. இப்ப மற்றவங்கள விட இப்ப இங்க இருக்க உங்களே எடுத்துக்கிடுவோமா, நம்மளே எடுத்துக்கிடுவோமா, நம்மளுக்கு 4 விஷயம் நல்லா தெரியுது. அப்போ எங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சது பெருமை. எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்கிறது நம்ம கடமை. எங்களுக்கு இந்த கல்வி தந்த ரப்புக்கு எல்லா புகழுங்கிறது நன்றி. அப்படி சின்ன சின்ன விஷயங்களை தான், அப்படி சின்ன சின்ன விஷயங்களை தான் அது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவங்களா இருக்கணும், கடமை உணர்ந்தவங்களா இருக்கணும், நம்மளுடைய ஒரு தகுதிக்கேற்ப பொறுப்பாளிகளாக மாறிவிடணும். அப்ப நமக்கு என்ன வராது, பெருமை வராது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, பெருமைப்படக்கூடிய இடங்கள் வெற்றிகள் அடையும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன வரும், ஒரு பெருமை வரும். வெற்றி அடையும்போது என்ன வரும், ஒரு பெருமை வரும். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு விஷயத்த நமக்கு பாடமாக வைத்திருக்கின்றான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூரா, சூரத்துல் நஸ்ர். சூரத்துல் நஸ்ர் எத்தனாம் அத்தியாயம், 104 நினைக்கிறேன். அதை பார்த்தா நீங்க செஞ்சுக்கலாம், யாவத்துல வச்சுக்கிடலாம். 110, 110வது அத்தியாயம். அந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குது, இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه
கான தவ்வாபா. நாலே 4 வசனம். முதல் வசனம் என்ன சொல்லுது? இதாஜா நசுருல்லாஹி வல் ஃபத்ஹ். உங்களை நோக்கி வெற்றியும் அல்லாஹ்வின் உதவியும் வரும்பொழுது. அப்போ ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்லுதான், நமக்கு வெற்றி என்பது அல்லாஹ்வின் உதவியின்றி கிடைக்காது. நாம் ஒரு விஷயத்துல வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே அல்லாமல் வேற இல்லை. அதனால அல்லாஹ் ஒரு தூர் என்ன செய்யறாங்க, ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு காரியத்தை முடிச்சிட்டீங்கன்னா லாஹூல இல்லா பில்லா, லாஹூல வலாஹூத்த இல்லா பில்லா. அப்படின்னா என்னது? லாஹவுல என்னுடைய முயற்சி இல்லை, வலாஹூத்த என்னுடைய திறமை இல்லை, இல்லா பில்லா அல்லாவை கொண்டே அல்லாமல். அப்ப நான் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டேன், எனக்கு ஒரு விஷயம் பெரிய லெவல்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா என்னை கொண்டு இது கிடைக்கவில்லை, அல்லாஹ் நாடியத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறா என்று அல்லாஹ்வை பொறுப்படுத்திக் கொள்வது அல்லாஹ் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல துவா இது, நல்ல துவா. இதை வீட்டை விட்டு வெளியேறும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா காலையில வெளியில சொல்லிட்டு வெளியில கிளம்பணும். எப்போ விட்டு கிளம்பணும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இது ஒண்ணு. அதுக்கு அடுத்து 2வது வசனம் என்னது? வராய் தன்னாசா, மக்களை நீர் பார்ப்பீர், எது குழு நுழையும் போது. அடுத்து என்னது? எது குழுன பி அப்வாப. சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. வராய் தன்னாசா எது குழு பி தீனில்லாஹி அப்வாஜா. அப்ப நீங்கள் பார்ப்பீர்கள் நுழைவதை மார்க்கத்தில் அலையலையாக. இப்ப நம்ம சேர்த்து எப்படி சொல்லணும்? மக்கள் மார்க்கத்துல தீனுக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள அலையலையா கூட்டம் கூட்டமா வருவதை பார்ப்பீர்கள். அப்படி பார்த்தா என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அல்லாஹ் அடுத்த சொன்னா உமது இறைவனை புகழ்ந்து புதுப்பீராக. அடுத்து அவனிடம் பிழை பொறுக்க தேடுங்கள். இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் கான தவ்வாபா பிழை பொறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த வசனம் இறக்கப்பட்ட, இந்த சூரா இறக்கப்பட்ட பின்னணியை பார்க்கணும். பார்த்தா ஏன் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குனான் என்பது தெரியும். இந்த தலைப்புக்கு மிகவும் நெருக்கமான ஒரு வசனம் இந்த வசனம். இந்த சூரா மக்கா வெற்றி அடையுது. ஹிஜ்ரி 8ல் அல்லாஹ் மக்காவை வெற்றி கொடுக்குறான். அதுக்கு முன்னால் உம்ராக்கு வந்துட்டு பாதி வழியிலேயே என்ன செஞ்சாங்க? திருப்பி அனுப்பப்பட்டாங்க. உம்ரா கூட தடுக்கப்பட்டாங்க. உம்ரா பண்ணுவதற்காக தடுக்கப்பட்டாங்க. அல்லாஹ் தூதரும் சஹாபாக்கள் பாதி வழியிலே இருந்துட்டு ஹுதைபியா என்ற இடத்துல என்ன செஞ்சாங்க? இருந்து ஒரு உடன்படிக்கை போட்டுட்டு திரும்ப எல்லாம் போக வச்சாங்க. மக்காவுக்குள்ள நுழைய விடல. அப்பேற்பட்ட சூழ்நிலை. ஏற்கனவே பிறந்த ஊராக முஹாஜிர்களுடைய சொந்த ஊர், பிறந்த மண்ணு, அதை தொடர்ந்து எங்க போனாங்க? மதீனாவுக்கு போனாங்க. திரும்ப உம்ராக்கு வராங்க, போக முடியல. இதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. நிறைய சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக கொல்லப்பட்டிருக்காங்க. குத்துயிரும் குறைவருமாக அவர்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறாங்க. கழுமரத்தில் ஏற்றப்பட்டிருக்காங்க. பழுத்து காய்ச்சிய இரும்பு கம்பிகளை கொண்டு சூடு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய ஆட்கள் அது மாதிரி இருக்காங்க. நிறைய ஹப்பாப் என்ற ஒரு நபித்தோழருடைய முதுகே இருக்காது, தழும்பை தவிர. அந்த முதுகை பார்த்து விட்டு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அழுதாங்க. உங்க தியாகத்துக்கு முன்னால என்னோட தியாகமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாங்க அந்த அளவுக்கு கரடுமுரடான ஒரு பாதையை போல ரொம்ப கொடூரமா இருக்கும். ஒரு முதுகு சூடு போடாத இடமே இருக்காது. அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டு அவர்கள் எல்லாம் செஞ்சாங்க, நாடு துரத்தப்பட்டார்கள். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு 8 வருடம் கழிச்சு அவங்கள பலப்படுத்தி அவங்கள சரியாக்கி மக்காவுக்கு வர வச்சு போரே இல்லாம மக்காவை ஒப்படைக்க வச்சான். அப்ப அல்லாஹ்வோட தூதரை கௌபத்து முன்னால் நிற்கிறாங்க. கௌபத்துல்லாருடைய சாவி அல்லாஹ்வின் தூதர் ஒப்படைக்கப்படுது. குறைஷிகள்ட்ட இருந்து என்ன செய்யப்படுது? ஒப்படைக்கப்படுது. எவ்வளவு பெரிய விஷயம் இது! சாதாரண விஷயமா? இப்பதான் அது 2 ஊரு, அந்த நேரத்தை அது 2 நாடு. இப்ப தமிழ்நாடு இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு நாடு கிடையாது, பல நாடுகள், குறுநில மன்னர்கள்லாம் சேர்ந்து ஒன்றிணைக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு. அதுல மக்கா ஒரு நாடு, மதினா ஒரு நாடு, அதெல்லாம் குறு நாடுகள். இப்போ சவுதி அரேபியான்னு மிக பிரம்மாண்டமான அந்த ஒரு நாட்டுக்குள்ள எல்லாத்தையும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்ப அங்க கூட சாவியை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கோ சஹாபாவுக்கோ என்ன மனநிலை வரும் சொல்லுங்க? யதார்த்தமா நம்மளை விரட்டுனானுவ, கொலை செஞ்சாங்க, அடிச்சாங்க, சொத்துக்கள் சூறாடப்பட்டது, கடுமையான கொடுமைப்படுத்தப்பட்டோம்,
இரவோடு இரவாக உயிர் தப்பினால் போதும் என்று இந்த இடத்த விட்டு ஓடணும், இதெல்லாம் செஞ்சோம், இன்னைக்கு நம்ம வெற்றி கிடைச்சிருச்சு, இவங்க தோல்வி அடைச்சிட்டாங்க, இப்போ சந்தோஷத்தோடு சேர்ந்து பெருமை வருமா வராது? கண்டிப்பா வரும். அதுதான் அல்லாஹ் அனுப்போடுதான். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நடக்கும். அல்லாஹ் ஒரு தூரம் என்ன செய்யறாங்க, ஒரு மேடான பகுதியில் போய் நின்றுட்டு சொல்றாங்க, இன்றைய நாள்ல யாரும் பயப்பட வேண்டாம். அப்ப மக்கத்து காப்பீர்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க, நாம இன்னைக்கு பழி இருக்கப்படுவோம், நாம இந்த ஊரோட்டு வரட்டவங்க ஊரை பிடிச்சிட்டாங்க, நம்ம நாட்டை பிடிச்சிட்டாங்க, நாமெல்லாம் அவ்வளவுதான் சிறை செய்யப்படுவோம், நமக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று பயப்படுவாங்க. இப்ப அல்லாஹ் ஒரு தூரம் எல்லாருக்கும் ஒரு செய்தியாக பொதுவாக இன்று எல்லோருக்கும் மக்கள் இருக்க எல்லாருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. இன்று நீங்கள் யாரும் என்ன செய்ய மாட்டீங்க, பழி தீர்க்கப்பட மாட்டீர்கள், உங்களை யாரும் பழிவாங்க போறது இல்லை. ஆனா ஒரு விஷயம், யாரெல்லாம் இந்த பூமியில தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கணும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், இஸ்லாத்தை தங்களை மார்க்கமா ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே தொடர்ந்து நீங்கள் உடைமைகளோடு இருக்கலாம். அது அல்லாதவர்களை நாங்க ஒண்ணும் பண்ண போறதில்ல, நீங்களாக இந்த ஊரை விட்டு வெளியேறிடுங்க, உங்களுக்கு எந்த துன்பமும் தரப்போறதில்லை என்று சொன்ன ஒரு சிறு கூட்டம் மட்டும், ஒரு சிறு கூட்டம் மட்டும் இஸ்லாத்தை ஏற்கக்கூடாத உறுதியா இருந்தாங்க. மற்றபடி 100% மக்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்கனவே இஸ்லாத்தை நல்ல மார்க்கெட்டு விளைஞ்சு கொண்டவர் புரிந்து கொண்டவர்கள்லாம் இதுதான் சந்தர்ப்பம் என்று ஆண்களும் பெண்களும் அல்லாண்டோருடைய இடது வலது பக்கத்துல அப்படியே செஞ்சாங்க, வரிசையில் நிக்க ஆரம்பிச்சாங்க. வரிசையில் நிக்க வச்சு எல்லாரும் அல்லாஹ் தூதருக்கு செஞ்சாங்க, சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். அப்போ அல்லாவுக்கும் சத்தியம் எப்படி வைக்கிறாங்கன்னா, இனிமேல் நாங்கள் அல்லாவுக்கு இணை வைக்க மாட்டோம், மது இருந்த மாட்டோம், உபச்சாரம் பண்ண மாட்டோம், திருட மாட்டோம், எதெல்லாம் ஏற்கனவே நடந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லி சத்தியம் வாங்கி அவங்கள போய் இஸ்லாத்துக்கு வந்தவங்களாம் அப்படி அந்த பக்கம் போய்கிட்டே இருக்காங்க. இப்போ மக்கமா நகரமே ஒரே நேரத்தில் களிமாச்சியில் உள்ளவர் எப்படி இருக்கும்? ஒண்ணு, முதல்ல நடந்த சம்பவம் வெற்றி ஈஸியா கிடைச்சது, போர் இல்லாத ஒரு வெற்றி. இவங்களை கொள்ளுதுக்காக நடந்த யுத்தங்கள் தான் அதுக்கு முன்னால் நடந்த அத்தனை யுத்தங்களும், ஹிஜ்ரி 8க்கு முன்னால் நடந்த அத்தனை யுத்தங்களும் இவங்களை அழிப்பதற்காகத்தான். இன்னைக்கு எந்த யுத்தமும் இல்லாம யாரெல்லாம் அழிக்க எண்ணினார்களோ அவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க, சரணடையக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுல அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ உண்மையில பெருமை வருமா வராதா? என்ன பாத்தியா, என்ன நடந்துச்சு, எங்களை விரட்டினீங்கள, எப்படி நடக்குமா இல்லையா? அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் அப்படி பெருமை அடித்து விட கூடாது என்பதற்காக உடனடியாக இந்த வசனத்தை இறக்கி செய்யறான். நீங்க இந்த நேரத்துல என்ன செய்யணும், அல்லாஹ்வை போலணும். உங்க எண்ணம் மனசுல ஓடி இருக்கும், வாய் விட்டு சொல்லலாம், எண்ணங்கள் தோன்றி இருக்குமா இல்லையா? அதனால அல்லாஹ் இடத்துல என்ன செய்யுங்க, பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இப்போ இதுல நமக்கு என்ன பாடம்? பெருமை வரும்போது என்ன செய்யணும், மனசுலதான் இருக்கு. வாயில சொல்லிட்டோம்னா குற்றம், வாயில சொல்லிட்டோம்னா நான்லாம் யார் தெரியுமா சொல்ற குற்றம், மனசுல நான்லாம் யார் தெரியுமான குற்றம் இல்லை, அது எண்ணம். அந்த எண்ணம் தோன்றியதற்கு அல்லாஹ் இடத்துல நம்ம பாவம் மன்னிப்பு தேடணும். ஆனா வாயால சொல்லிட்டா பெருமை அடித்தவர்களாக மாறிடுறோம். அதாவது அவ்வளவு கஷ்டப்பட்ட மக்கள் கொஞ்சம் கொண்டாடட்டுமே, நல்லா உடனுமா இல்லையா? கொஞ்சம் கொண்டாடட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், இவ்வளவு காலம் முடிச்சு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க நினைப்போமா இல்லையா? ஆனா அந்த இடத்துல அல்லாஹ் செஞ்சான், பெருமை உங்களை அழிச்சிரும் என்பதற்காக பெருமைப்படக்கூடாது, இது அல்லாஹ்வுடையிலிருந்து வந்தது, இந்த வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, அதனால பெருமை எடுத்து விடக்கூடாது. ஆனால் உங்களுக்கு பெருமையை தோன்றுமா இருந்தால் அந்த நேரத்துல அல்லாஹ்வை நீங்கள் துதியுங்கள், அதிகமாக நீங்கள் அல்லாஹ்விடத்துல பிழை பொறுக்க தேடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இப்போ இதுல ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறது, என்ன கத்துக்கிறதா, பெருமையான எண்ணங்கள் வரும்போது என்ன பண்ணணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்புனாக்க நம்மெல்லாம் ஒரு என்னமோ நம்மளாம் கேட்க வேண்டியதுல யாரும் நினைக்க கூடாது. பாவ மன்னிப்பு விவாதத்திலே மிக முக்கியமான விவாதம். பாவ மன்னிப்பு என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வணக்க வழிபாடுகளில் தலையாயது, அல்லாஹ்விடத்துல சரணடைகிறது. அப்ப அந்த ஒரு பண்பு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். ஆகையால பெருமையை நாம நினைச்சிடக்கூடாது, அடித்து விடவே கூடாது. அதுக்கு அடுத்தாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய இடங்களை நமக்கு சுட்டி காட்டுதான். பெருமை வராதவங்க எப்படி இருப்பாங்க, என்னுடைய அடியார்கள் பெருமை அடிக்க மாட்டாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க என்பதை அடுத்து இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுதான். சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்துல 25வது அத்தியாயத்துல 61 62 பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. என்ன வசனம் சொல்ற பாருங்க, இபாதுர் ரஹ்மான் இல்லதீன யம்சூன அலல் அர்லி ஹவுனா.
இதா ஹாத்தபகுமுல் ஜாஹிலூன காலு சலாமா வல்லதீன எபித்தூன லி ரப்பிஹிம் சுஜ்ஜத்தோ கியாமா. இன்னொரு 3 வசனத்தை மட்டும் அதில் பார்ப்போம். நம்ம சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது இருக்கா? எடுத்துட்டீங்களா? எத்தனாம் நம்பரு? 25ல் 60, 61, 62 எழுதி கிடங்க. 25ல் 60, 61, 62 இந்த 3 வசனங்கள் நமக்கு என்ன பாடம் சொல்லுது? முதல்ல நம்ம என்ன செஞ்சோம்? அதுல நசிர்ல பார்த்துட்டோம் எந்த மாதிரி இடத்துல நமக்கு பெருமை தோன்றும், அப்ப என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பெருமை அடிக்காதவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாம என்ன செய்யணும்? நான் இப்படி இருக்கேன்னு பார்க்கணும். எப்படிலாம் இல்ல திரும்ப திரும்ப பாடத்தை நடத்துறான். இதுல என்ன சொல்றான்ல, என்ன வசனம் முதல்ல? அது இபாதுர் ரஹ்மான் இல்லதீன யம்சூன அலல் அரளி ஹவுனா. அலல் அரளி ஹவுன் என்ன சொல்றான்ல? அர் ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் பணிவாக நடப்பார்கள். பணிவாக, தாழ்மை என்பது வேற, பணிவு என்பது வேற. ரெண்டே போட்டு குழப்பிடக்கூடாது. சிலவரெல்லாம் அப்ளிகேஷன் போடும்போது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு பாங்க. பணிவுடன் சொல்லலாம், என்ன சொல்லக்கூடாது? தாழ்மையுடன் சொல்லக்கூடாது. அப்ப இந்த இடத்துல பூமியில பணிவுடன் நடப்பார்கள். யாரு? அர் ரஹ்மானுடைய அடியார், அல்லாஹ்வுடைய அடியார்கள் பணிவாக நடப்பாங்க. இப்ப பணிவு என்பது எதற்கு நேர் எதிரானது? சத்தமா சொல்லலாமா? பெருமைக்கு நேர் எதிரானது என்னது? பணிவு. பணிவு இருக்க இடத்துல பெருமை இருக்காது, பெருமை இருக்க இடத்துல என்ன இருக்காது? பணிவு இருக்காது. அப்ப பூமியில என்னுடைய அணியார்கள் பெருமைப்பட மாட்டாங்க, பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க? அவங்க பணிவுடன் நடப்பார்கள், பணிவுடன் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுது. அப்ப இந்த பணிவு நம்மகிட்ட இருக்கா? இந்த பணிவு நம்மகிட்ட இருக்கா என்று நம்ம பார்க்க வேண்டும். அப்போ ஒரு செய்தி உங்களுக்கு இந்த இடத்துல, இந்த முதல் வசனத்துக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று பார்ப்போம். என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா ஒரு விசேஷமான நாட்கள்லையும் அந்த சவுதி அரேபியாவில் இங்கெல்லாம் நமக்கு கபடி போட்டி நடக்கும், கிரிக்கெட் நடக்கும், மாடு பிடிப்போம், ஏன்னா தண்ணி அடிச்சு கூத்தாடுவோம், ரோட்ல நினைச்ச தங்குதான் குதிப்பான். ஒவ்வொரு மக்களுடைய சமுதாய கலாச்சாரங்களை பொறுத்து ஒவ்வொரு கொண்டாட்டங்கள் இருக்கும். ஆனா அரபியர்கள் கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு சொன்னா, வீர விளையாட்டு விளையாடுவாங்க. அது அல்லாம போட்டிகள் நடக்கும். குறிப்பாக ஒட்டக பந்தயம் நடக்கும். என்ன நடக்கும்? ஒட்டக பந்தயம் நடக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகமும் அந்த ஒட்டக பந்தயத்துல கலந்துக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் குட்டி ஒட்டகம் இருந்துச்சு. ஒரு குட்டி பேனா வேணுமா? பேனாங்க யார்கிட்ட வாங்கிக்கலாம். ஒரு குட்டி ஒட்டகம் இருக்கும், அதுவும் பந்தயத்துல கலந்துக்கணும். எப்பவும் பார்த்தாலும் போட்டி ஆரம்பிச்சுன்னா ஆரம்பத்திலிருந்து வேகமா ஓடி தொடர்ந்து வெற்றிகளை யார் தான் வாங்கிட்டுப்பா? கப்பு யார் வாங்குவா? அல்லாஹ்வுடைய இந்த குட்டியை ஒட்டகம் தான் சொல்லி. அப்போலாம் சஹாபாக்கள் நினைச்சுவாங்க சொன்னா ரொம்ப சந்தோஷமா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் நினைச்சுவாங்க, சத்தம் போட்டு மகிழ்ச்சியை தெரியப்படுத்துவாங்க. அல்லாஹ்வுடைய தூரம் அமைதியா இருக்கும். யார் உண்மையிலேயே மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்கணும்? யார் வெளிப்படுத்திருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியா இருக்காங்க, இவங்களெல்லாம் வெளிப்படுத்தாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்தை கிராமவாசி ஒருவருடைய கிழட்டு ஒட்டகம், இது இளமையான ஒட்டகம், ஒரு கிழட்டு மெலிந்த ஒட்டகம் முந்தி சென்று வெற்றி பெற்றுச்சு. இது எப்பவும் நடக்கும்போது யாரும் ஆராவணம் பண்ணுவா? சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் அமைதியா இருப்பாங்க. இப்போ சஹாபாக்கள் எல்லாம் உறைஞ்சு போயிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஒட்டகம் தோத்துச்சேன்னு கடுமையான சினம் அடைந்தாங்க. அல்லாஹ்வோட தூதர் சிரிச்சாங்க. அல்லாஹ்வோட தூதர் சிரிச்சாங்க. இப்ப யாரு கவலைப்படணும்? முதல்ல சந்தோஷப்பட வேண்டிய இடத்துல செய்யல, சந்தோஷப்படலை, கவலைப்பட வேண்டிய இடத்துல செய்யாங்க. கவலைப்படாம இருக்கிற பிரச்சனை இல்லை, என்ன செய்யறாங்க? சிரிக்கிறாங்க. இதுதான் நமக்கு பாடம். அவ சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க சிரிக்கிறீங்கன்னு, இந்த ஒட்டகம் தோத்தை நினைக்கிறப்பா, அறிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியில் பெருமையாக கருதப்பட்ட எந்த ஒன்றும் சிறுமையடையாமல் பூமியிலிருந்து உயர்த்தப்படுவதில்லை என்று அல்லாஹ் அப்படித்தான் அமைச்சிருக்கிறான். ஆனால் பெருமை அடிப்பவர்களுக்கு சிறுமை வந்தே தீரும். தன்னுடைய ஒற்றகம் தோற்றதை எங்க கொண்டு ஒரு பாடம் நடத்துறாங்க பாருங்க இந்த இடத்துல. அப்ப பெருமையை அடிச்சவங்க நிலைமை என்னன்னு தெரியுது? இழிவு. இங்க தோல்வி. நாம பெருமை அடிச்சா நமக்கு என்னது? தோல்வி இல்லை, நமக்கு என்ன கிடைக்கும்? இழிவு கிடைக்கும். அப்ப இந்த வசனத்துல, இந்த 3 வசனத்துல முதல் வசனம் பாடம் இது. எது? பெருமை அடித்தவர்கள் சிறுமை அடைவார்கள். பெருமையாக பேசக்கொண்ட எந்த ஒன்றும் சிறுமை அடையாமல் இந்த பூமியை விட்டு போகவே முடியாது. இது அல்லாஹ் விதித்த நியதி. 2வது,
இதா ஹாத்தபுகுமுல் ஜாயிலூன காலு சலாமா. மூடர்கள் மடைத்தனமாக மடையர்களா இருப்பாங்க, சிந்திக்க ஆற்றல் இல்லாத அவங்களெல்லாம் விவாதத்திற்கு வந்தால், அல்லாஹ்வின் அடியார் இடத்துல விவாதத்திற்காக வந்தால், அல்லாஹ்வின் அடியார்கள் விவாதம் செய்யாம பேசுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் பேசுவாங்க, காலு சலாமா, சலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க, பேச மாட்டாங்க அவங்கள்ட்ட. இந்த ஒரு நல்ல பண்பு. இன்னைக்கு நிறைய பேர் பிரபலியமானது எதை வச்சுதான்? விவாதங்களை வச்சுதான். நிறைய பேர் வழிகட்டது எதை வச்சுதான்? விவாதங்களை வச்சுதான். நமக்கு அங்க பாடம் இருக்கு. அல்லாஹ் சொல்லுதான், விவாதத்துக்கு அழைப்பவன் யாருன்னால மடையங்க, தற்பெருமைக்காரங்க, புத்தி இல்லாதவங்கிறான். அப்ப புத்தி உள்ளவங்க, பெருமை அடிக்காதவங்க, பணிவாக இருக்கக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட்டா வரமாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரெண்டு போயிடுவாங்க, முடிஞ்சு வச்சு. இதான் உங்களுக்கு பதில். ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? ஏன் நல்லறிவுடையவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் விவாதத்திற்கு போக மாட்டாங்க அப்படின்னா, விவாதம் பண்ணும் பொழுது ஒரு விஷயத்துல முதல்ல என்ன செய்வாங்க, நம்மளுடைய சப்ஜெக்ட் உலக விஷயங்களை நம்ம சப்ஜெக்டை பார்ப்போமே. ஒரு இஸ்லாத்தை வசத்தி ஒரு ஆள் பேசுவார், இஸ்லாத்துல குறை சொல்லி ஒருத்தர் வருவார். ரெண்டு பேரும் வாதாடும் பொழுது என்ன செய்வாங்க, முதல்ல யாருக்கு வந்து தொடங்குவார், இஸ்லாம் என்றால் என்ன ஒன்று தெரியுமா, என்ன ஒன்று தெரியுமான்னு சொல்லி பேசி பேசி வந்துகிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது கடைசியில அந்த சபை எப்படி மாற்றப்படும்னா, இவருடைய அறிவை கொண்டுதான் ஜெயிச்சாரு, இவருடைய வாத திறமையால் ஜெயிச்சாரு, இப்படி மக்கள் சொல்லுவாங்க. இதை கேட்கும்போது அப்ப எனக்கு இருக்க திறமை எப்படி திறமை, அப்ப எனக்கான மக்கள் எப்படி கூடாங்க பார்த்தியான்னு நினைப்பாரு. முடிஞ்சிச்சா? முடிஞ்சதா? சப்ஜெக்ட் க்ளோஸ், ஃபைல் க்ளோஸ் பண்ணியாச்சா? அப்படியே ஆபத்தான இடம். இவன் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுக்காக ஆரம்பிப்பான், முடிக்கும் போது தனக்காக முடிச்சிருவான். இப்படித்தான் வழிகட்டார்கள், இப்படித்தான் வழிகட்டாங்க. அதனால என்ன பண்ணக்கூடாது, விவாதத்திற்கு எப்பொழுது போகக்கூடாது, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும், விவாதத்திற்கு போகக்கூடாது, பிறரை தேவையில்லாமல் குறை சொல்லக்கூடாது, நம்மிடம் உள்ள சத்தியத்தை மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், சத்தியத்தை மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ விவாதத்துக்கு கூப்பிட்டாலும் உஷாரா இருக்க, போகக்கூடாது. அப்ப விவாதத்துக்கு போனா அங்க என்ன வந்துடும், இறுதியில என்ன வந்துடும், பெருமை வந்துடும். மூன்றாவது விஷயம் என்னது, மூன்றாவது விஷயம் என்னது, அந்த வசனம் சொல்லுங்க பாப்பா. வல்லதீன எபித்தூன நிரப்பியும் சுஜத்தும் ஒக்கியாமா. அப்ப நம்மகிட்ட ஒரு எல்லா மார்க்க விஷயம் எல்லாம் நமக்கு தெரியுது, நான் இந்த மார்க்கத்தை பெரிய டிபேட்டிங் பண்ணி தான் நான் யாரு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறது கூடாதுனாச்சு. அப்போ அடுத்த கேள்வி, அல்லாட்ட நான் அப்ப யாரு, என்னுடைய திறமை நான் எப்படி காட்டுவேன், நான் யாரும் எப்படி நிரூபிக்க இருக்கு வழி, என்ன செய்ய, அல்லாஹ் பகல்ல இரவுல நின்ற நிலையில தொழுது சஜ்ஜால விழுந்து நான் உன்னுடைய அடியான் ப்ரூவ் பண்ணி காட்டு. எதுல காட்ட சொல்றான் அல்லாஹ்? சுஜத்தோ கேமா, நின்ற நிலையிலையும். இந்த கேம்களுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, நின்ற நிலையில உண்டு, ஒன்று இரவு தொழுகைக்கு, அதான் கேமு லைலத்துல். என்ன சொல்லுவான், அசலா லைலத்துல் கேம், இரவுல நின்று வணங்குவதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கும் குறிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் வணங்குவதிலையும் அல்லாஹுக்கு அதிகமா சஜ்ஜா பண்ணுவதிலையும் நாம யார் என்று காட்ட வேண்டுமே தவிர, பிறரிடம் போய் பெருமை ஏற்படக்கூடிய அளவுக்கு நாம நினைச்சிடக்கூடாது, நான் யாரும் காட்டக்கூடாது. அப்படி காட்டுறேன் வழிகேடு, இப்படி காட்டினா அல்லாஹ்விடத்துல நமக்கு என்ன வரும், அந்தஸ்து உயர்த்தப்படும். இது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ்விடத்துல அந்தஸ்து நமக்கு உயர்த்தப்படும். அப்ப இந்த மூணு வசனத்துல மூன்று விஷயங்கள் நமக்கு இருக்கு. பணிவுடன் நடக்க வேண்டும், பெருமை அடிக்காமல் பணிவுடன் நடக்க வேண்டும். அதுக்கு அடுத்து விவாதத்திற்கு தேவையில்லாம் மடத்தனமான காரியங்கள்ல போகக்கூடாது, வாதாடக்கூடாது. மூன்று, அல்லாஹ்விடத்தில் நாம் யார் முறை காட்டுவதற்கு இரவிலும் பகலில் நின்றவர்களாகவும் சஜ்ஜா செய்தவர்களாகவும் வணங்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில். அதான் நாம் யார் என்று காட்டுவதற்கான சரியான ஐடி ப்ரூஃப் தான். முடிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக தன்னை தாழ்த்தி கொள்பவன், அல்லாஹ்வுக்காக தன்னை தாழ்த்தி கொள்பவன் இந்த பூமியில் உயர்த்தப்படாமல் இருப்பதில்லை. முதல்ல ஒரு ஹதீஸ் பார்த்தோம், அது என்ன வந்துச்சு, பெருமையடித்த எந்த ஒன்றும் சிறுமைப்படாமல் இந்த பூமியிலிருந்து போகாது. இதுல என்ன செய்தி வருது, ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக தன்னை தாழ்த்தி கொள்பவன் அல்லாஹ்வினால் இந்த பூமியில் உயர்த்தப்படாமல் இருப்பதில்லை. நேர அப்படியே எதிர்மறையான ஒரு செய்தி. அப்ப அல்லாஹ்வுக்காக நம்மளை தாழ்த்துறது என்னது,
இன்னும் உதாரணமா ஒரு பொது பணியை நம்ம செய்வோம். நம்ம வீட்டுக்காரர்களெல்லாம் வந்து செய்ய முடியாது. இப்போ ஜமாத்து இருக்கு, பள்ளிக்காக வேலை செய்கிறோம். பள்ளிக்காக வேலை செய்வது பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு கெட்ட ஒரு புத்தி உண்டு. அது இங்கேயும் இருக்கு, எங்கேயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. என்ன தெரியுமா? நல்ல உழைக்கியவர்கள் கண்டுகொள்ளப்படவே மாட்டார்கள். கடைசியில் சீன் போடுறதுல தூக்கி விட்டுருவாங்க. மைக்கு பிடிக்கவெல்லாம் மகாராஜாவாயிருவான், அசுரம் தோன்றவெல்லாம் அடிமையாயிருவான். அப்ப மனிதனின் அடிப்படையில் அவருக்கு என்ன வரும்? என்ன வரும்? வறுமை வராது. யாரு எந்த இடத்துல கௌரவிக்கப்படணுமோ, கௌரவம் என்பது கேட்டு கொடுக்கப்படுதில்லை, மக்களாவே செய்யணும், அவங்க மேல கடமை. அப்படி செய்யலைன்னா வருத்தம் வராதா? அப்படி வருத்தம் அடையும் போது அந்த மனிதன் சரி வருத்தமா தான் இருக்கு, நம்ம இவங்களுக்கு வேண்டிய செஞ்சோம், அல்லாஹ் வேண்டி செஞ்சோம், செய்யுங்கப்பா, எனக்கு அல்லாஹ் போதுமான ஹஸ்பி அல்லாஹ், இங்கதான் சொல்லணும். சொல்லிட்டு அந்த பணி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அதை மீண்டும் உற்சாகமா செய்யும். ஏன்? நான் யாருக்காக பணி செய்தேன்? அல்லாவுக்காக. யாரு பாராட்டுக்காரங்க செய்யல, மனிதர்கள் ஆனால் அதுக்காண்டி பாராட்டல அப்படிங்கிறது சரின்னு சொல்ல முடியாது. அது நன்றி கெட்டதுதான். அதை விளங்கிக்கிடுங்க. ஒரு சைடு தான் பார்த்துக்கிட்டே வரோம் சப்ஜெக்ட், இன்னொரு சைடு நிக்கி. அப்போ யாரை நம்ம கண்ணியப்படுத்தணும், கௌரவப்படுத்தணுமோ, எந்த இடத்துல படுத்தணுமோ அதை படுத்தலைன்னு சொன்னா அது நன்றி மாறு செய்தல். அது முஸ்லீமோட பூமியினோட என்ன இல்லை, பண்பு அல்ல. அது ஒதுக்கிடுவோம். அதை நம்ம எச்சரிக்கையா நம்ம சொல்லி ஒதுக்கி விட்டுருவோம். சப்ஜெக்டுக்குள்ள என்ன இருக்கப்போ அல்லாஹ் நினைச்சுதாரு, தொடர்ந்து பணி செய்தாரு, ரைட்டு அப்படின்னு தன்னை ஒரு மாதிரி நினைக்காங்க. பெரிய மதிப்பு இல்லை, பரவாயில்ல, நீ நினைச்சுக்கிடுங்கப்பா சொல்லி என்ன செஞ்சாரு. இப்போ அவருக்கு சிறுமு தானே, மக்கள் மதிக்கல, அவரை கண்ணியப்படுத்தல, யாரெல்லாம் வரான், இவருக்கு அவார்டை கொடுக்க, ரிவார்டை கொடுக்க, மேற்கு தூக்கு தான், பொன்னாடை போட்டு தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்சிகள் விலதுக்கு காரணம் தான். அரசியல் கட்சியில் சில விளைகிறோம். என்னமா அவங்க சொல்ல, நான் நீண்ட நாள் உழைத்தேன், நேற்று கூட பேட்டி, நான் நீண்ட நாள் உழைத்தேன், கட்சியில் எனக்கு கண்டுக்கிடவே இல்லை, வேற கட்சி போயிட்டார். சரி, நம்ம வந்து பள்ளியாசலுக்காண்டி உழைக்கும், யாரு கண்டுக்கிடலை, கோயிலுக்கு போக முடியுமா? வேலை செய்யப்பட முடியுமா? இல்லை. இதுதான் இஸ்லாம். நீ யாருக்காண்டி செஞ்சப்பா? எனக்காக. சரி, நான் இருக்கவன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ் அவர்களை உயர்த்தாமல் விடுவதில்லை. அப்ப அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்த அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்றான். அது ரொம்ப கவனிக்கணும். இதையெல்லாம் விளங்கினாத்தான் நம்ம பொதுப்பணி செய்ய முடியும். இதெல்லாம் விளங்கினாத்தான் பொதுப்பணி செய்ய முடியும். பொதுப்பணி செய்து விட்டு பலன்லாம் பெறக்கூடாது. அதனால தன்னை அவர் சுருக்கிக் கொள்கிறார், பரவாயில்லன்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செய்யறான், உயர்த்துறான். யாராலும் இப்படி தன்னை பொறுத்து கொண்டு சிறுக்க செய்ய முடியும்? பணிவா சரி அப்படின்ற சுருக்கிக் கொள்றாரு, தாழ்த்தி கொள்றாரு. யாரால முடியும்? சப்ஜெக்டுக்குள்ள வாங்க, சப்ஜெக்டுக்குள்ள வாங்க, தலைப்புக்குள்ள வாங்க. யாரு பெருமையை விரும்பவில்லையோ, வந்த 28 83 வந்துருச்சா, யார் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லையோ, யார் பசாது குழப்பத்தை விரும்பவில்லையோ, அவர்களுக்குத்தான் அல்லாஹ் மறுமையின் வீட்டை சொந்தமாக்கி வைப்பான். வந்துருச்சா? அப்ப அவர் என்ன செய்தாரு? கஷ்டப்படுறாரு. சரி போங்கப்பா, நான் பெருமைப்படுறதுக்காக செய்யல, நீ யாரும் என்ன வந்து பெருமைப்படுத்த வேண்டாம், ரைட்டு, எனக்கு அல்லாஹ் போதுமான நினைக்காரு. அப்ப அவருக்கு என்ன ரெண்டு கிடைச்சிருக்கு லாபம். ஒண்ணு, சொர்க்கம் உண்டுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னொன்று ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, எல்லாரும் அவரை அப்படியே நான் வந்து கேவலமாவே மறைக்க வைக்க மாட்டேன், எல்லாரும் மேல தூஞ்சி காட்டுவாரு யாருன்னு, நீங்களே சொல்லுவீங்க யாருன்னு, அப்படி உயர்த்துவேன் அடியானா என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான். அப்ப மறுமையில நமக்கு என்ன தரான்? சொர்க்கத்துல வீட்டை தரான், சொர்க்கத்தை தரான். இங்க இருந்தாரான் கண்ணியத்தை மக்கள் முன்னால் உயர்த்தி விடுகின்றான். அப்ப ஏன் என்று சொன்னால் இவர் யாருக்காக வேலை செய்கிறார்? அல்லாவுக்காக. யாருக்காக செய்ய எதற்காக செய்யல? பெருமைக்காக செய்ய. நீ சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா, பெருநாளைக்கு நம்ம பித்ரா சதக்கா கொடுக்கணுமா இல்லையா? எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு ஆளுக்கு 2.5 கிலோ அரிசினா எவ்வளவு கொடுக்கணும்? 2.5 கிலோ அரிசி கொடுக்கணும். ஒரு நபர் எத்தனை பேரா பிறந்த பிள்ளைகள் வந்து அன்னைக்கு பட்ஜெட்டுக்கு முன்னால பிறந்த பிள்ளை வரைக்கும் கணக்கு பண்ணி பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கொடுத்துடணும். நம்மகிட்ட ஒரு அனாதை இருக்கான், தாய் தாப்ப இல்லை, நம்ம கடையில் வேலை பார்க்கான், நம்ம கூடவே இருக்கான், நம்ம ஒர்க் ஷாப்லேயே இருக்கான், அவங்க சேர்த்து நம்ம தான் கொடுக்கணும். நம்மளை அண்டி வாழ்பவர்கள், அவங்களுக்கு நம்ம தான் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாவுமா? எது கொடுக்கணும்? இது பித்ரா சதக்கா. அதுக்கு முன்னால என்ன சொன்னேன்? எதுக்கு வேண்டி சொல்ல வந்தேன்? கொஞ்சம் சத்தமா சொன்னா பெருமைக்கு அப்படிதான். இப்ப இதுக்கு பெருமைக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாப்போமா? அரிசி கொடுக்கல என்ன பெருமை இருக்காப்பா? வருது, அரிசியிலையும் பெருமை வரும். எப்படி தெரியுமா?
ஏன்னா நான் பார்த்த சம்பவத்தை சொல்றேனே, நான் பார்த்த சம்பவத்தை சொல்றேன். என்ன அப்படின்னா, கூட தன்னிட வேலை பார்ப்பவனுக்கு ஒழுங்கான சம்பளத்தை கொடுக்க மாட்டான். அவனை கூப்பிட்டு ஒரு ஆட்டோவை பத்திக்கிட்டு அதில் ஒரு 7-8 மூடை 10 மூடை அரிசி போட்டுக்கிட்டு என்ன செய்யறது, அந்த 5 கிலோ பையோ அள்ளி வச்சுக்கிட்டு ஒரு இல்லாத எளிய மக்கள் பத்தில அவங்க கையிலே விட்டு கொடுக்க சொல்றது. இவன் கொடுக்கறது தப்பு இல்லை. அதுக்கு முன்னே என்ன செய்யிருக்கணும், யாருக்கு செஞ்சிருக்கணும், செய்ய முடியணும் செஞ்சிருக்கணும், அவன் உரிமை கொடுத்துருக்கணும். அப்போ நீ யாரை திருப்திப்படுத்த எதற்காக கொடுக்குற அரிசிய முடிஞ்சு வச்சா சோழி முடிஞ்சதா கொடுத்துட்டு அல்லாஹ் அக்பர் இன்னைக்கு சரியான நம்ம மக்கள் வந்து டிமாண்ட் ஆகுனாங்க, இன்னைக்கு எல்லாம் கொடுத்துட்டோம் முடிஞ்சிச்சா கழுவி ஊத்திட வேண்டியதான். சோறு இருக்கு தண்ணி தான் சோத்து பாத்திரம், சோத்தை கொட்டிட்டா எச்சி பாத்திரம். அமல்களும் அப்படித்தான். இருக்க வேண்டிய இடம் இருக்க வேண்டியதெல்லாம் இருந்தா தான் அது கண்ணிமிக்கதா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், அது எச்சி ஆகிவிடும். இங்க பெருமை வந்துடும். எது கொடுக்குறதுல, சதக்கா செய்யறதுல பெருமை வந்துடும். அப்போ பப்ளிக்கா சதக்கா செய்வதை நாம நிறுத்திடுறது நமக்கு சேஃப். நம்ம என்ன செய்யணும், கொடுக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாம கொடுக்க கூடாது. என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆமா, நம்ம அப்படித்தான் வச்சிருக்கிறோம். கொடுக்க என்ன செய்யணும், சைலண்டா செஞ்சிடணும், கொடுத்துட்டு பெறணும். அப்ப இதுல என்ன ஒரு யாரால இதை கொடுக்க முடியாதுன்னா, நம்ம கொடுக்க யாருக்கும் தெரியாம போச்சு அப்படின்னு நினைப்பா தெரியுமா, அவனால சைலண்டா கொடுக்க முடியாது. அப்ப எதை விரும்புதான் அவன், விளம்பரத்தை விரும்புதான். ஒரு ஹதீஸ் அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி பாருங்க, எவனூருன்னு ஒரு காரியத்தை இந்த பூமியில விளம்பரத்திற்காக செய்தானோ அவனுடைய அமலை அல்லாஹ் மர்மையினாலே விளம்பரப்படுத்தி இழிவுபடுத்தி விடுவான். இவன் இதுக்காக தான் செஞ்சான். கூலி கிடைக்காது அவனுக்கு. என்ன கிடைக்காது, கூலி கிடைக்காது, விளம்பரப்படுத்துவான். யார் தெரியுமா, பூமியில கொடுத்துட்டு விளம்பரத்தை அடிக்கிட்டு இருந்தவன் சொல்லி அவன் அல்ல அவனையும் விளம்பரப்படுத்திடுவான், எல்லாரும் முன்னாலையும் இழிவுபடுத்தி விடுவான். அப்ப இந்த இடத்துக்கும் நம்ம நான் வந்துடக்கூடாது. பெருமை பாருங்க, எந்தெந்த ரூட்ல எல்லாம் வருதுங்கிறத பார்த்துக்கிட்டே வரணும், எந்தெந்த ரூட்ல எல்லாம் வருதுன்னு பார்த்துக்கிட்டே வரணும். அப்ப நாம என்ன செய்யணும், இந்த இடத்தை கவனிக்கணும். ஒரு ஆளை கொடுக்கும் போது நமக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு மனசுக்கு ஒரு பெருமை வரத மாதிரி இருக்கும். அவ என்ன செய்யணும், அது இல்லாம எப்படி கொடுக்குறது. கொடுத்தவங்கள ரொம்ப நேரம் விட்டுக்கிட்டு முன்னால சிலவர் எடுத்து வாங்கிட்டு போக மாட்டாங்க, பெரிய துவாலான்னு எனக்கு கேட்பாங்க. அப்ப என்ன செய்யணும், அம்மா அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க போங்க. அவங்கள நிக்காம தவிர்த்துடணும், நாம தவிர்த்து போச்சுடணும், நிச்சோட கூடாது. பொதுவா எல்லா வேலையும் வாங்க நினைச்சுவாங்க. பெரிய லெவல்ல துவா கேட்கும்போது நமக்கு அது வரைக்கும் கடவுள் வச்சிருந்து கொஞ்சம் பொங்கி வந்துடும். அதாவது நல்லா விளங்கிக்கிடணும், நம்மளை எப்படியாவது நாசப்படுத்துறவங்க யாரும் இருக்கா, சைத்தா இருக்கான். ஏன், அவன் ரத்த நாளங்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கான், விடமாட்டான். பெரிய ஜிஹாதுலயே பெரிய ஜிஹாது வாழெடுப்பது இல்ல, நீங்க பெரிய இராணுவத்துல சேர்ந்து போர் செய்வதை விட மிகப்பெரிய போர். அன்றாடம் சைத்தானுடன் நம்ம போர் செய்து நம்மளுடைய அமல்களை நல்ல முறையில் செய்து நன்மையை தற்காத்து கொள்வதுதான். தற்காத்து கொள்ளவில்லை என்றால் அமல் அழிச்சிடுவான். அன்னன்னைக்குள்ள அமல் அழிப்பான். அழிக்கிற வேகம் அழிக்கிறது வேகமா இருந்தா நன்மை அழியும் போது அந்த இடத்துல வெற்றி இடத்துல தீமை வந்து இருந்துடும். 10 நன்மை அழிச்சுட்டு என்ன செய்வான், 20 தீமை கொண்டாந்து வச்சுட்டு போயிடுவான். அப்ப நாம என்ன செய்யணும், எங்கெங்கெல்லாம் நமக்கு பெருமை ஏற்படுமோ அங்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பெருமை வராமல் இருப்பதற்கு என்னென்ன அடைப்புகள் உண்டோ அதெல்லாம் அடைத்துக் கொள்ள வரும். ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, யாருக்கும் உதவி செய்தா இருந்தா பணத்தை செய்ய மாட்டாங்கன்னா யாருக்கும் தெரியாம கொடுப்பாங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க, தாவாக்கெல்லாம் போவாங்க, ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, அவங்கள கூட யாருக்கும் தெரியாம செய்வாங்க. சில பேர் எல்லாரும் முன்னால கொடுப்பாங்க, அது கொடுக்கக்கூடாது. அவர் அதை வாங்க விரும்ப மாட்டாரு, அவர் வாங்கவே விரும்ப மாட்டாரு. அப்ப என்ன செய்யணும், அதை அவரை கண்ணியப்படுத்தி கொடுக்கணும். இதெல்லாம் எதுல உள்ளதுன்னு சொன்னா, ஒரு மூமினோட அடிப்படை பண்புகள் உள்ளதா இருக்கணும். செய்யறதையும் செஞ்சிடணும், விளம்பரமும் வரக்கூடாது, நமக்கு பெருமை வரக்கூடாது, அவருக்கு சிறுமை வரக்கூடாது. ஒரு விஷயத்துல எத்தனை இருக்குமா, 4 இருக்கு. இப்படிலாம் பாடத்தை படிக்கல, மார்க்கெட்டை படிக்கலன்னு சொன்னா சோப்பு மாதிரி தான். துணி போட சோப்பு மேல சரகுல கிளிக் போய் எப்படி இருக்கும், கை நிறைய இருக்குமா. இப்ப நாங்கெல்லாம் லிக்விட் பார்ட்டிடலாம் வாஷிங் மிஷின்ல, சோப்பு போய் பேசிக்கிட்டீங்க அப்படிங்கல. நாங்கெல்லாம் 10 ரூபா பவர் சோப்புல போடுவோம், ரைட், அப்படி வச்சுக்கிடுவோமே. சோப்பு மேல கை நிறைய இருக்குமா, தேக்கி என்ன ஆகும், கடைசியில பிளேடு பேர் ஆயிருமா, சோத்துல ஒட்டி வச்சிருவோம். இது மாதிரி தான் நன்மைகள் எல்லாம் கரைந்து கடைசியில நம்ம விட்டு போயிடும். நுரை வரும், நுரை வந்துகிட்டே இருக்கும், சோப்பு காணாது.
அவன் புகழ் வந்துகிட்டே இருக்கும், கடைசியில நம்மளோட நன்மையெல்லாம் கரைஞ்சிரும். ஆகையால எங்கெல்லாம் நமக்கு பெருமை வருமோ அந்த இடங்களை பூர்ண நம்ம என்ன செய்யணும், கவனமாக தெரிந்து கொண்டு வைக்க வேண்டும். இறுதியாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி என்ன செய்யறேன், நிறைவு செய்யறேன். என்ன அப்படின்னு சொன்னா, பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படி என்னமெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ்வோட தூதர் அந்த பெருமை விஷயத்துல ரொம்ப என்ன செஞ்சாங்க, எச்சரிக்கை செய்தார்கள். பெருமை விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை செய்தார்கள். அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் எச்சரிக்கை செய்யாம இருந்ததே இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் எச்சரிக்கை செய்யாமலே இருந்ததில்லை. இப்ப அதுல நபித்தோழர்கள் எப்படி நம்ம பாடம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா, ஒரு சில நபித்தோழர்கள் என்ன செய்வாங்கன்னா, குறிப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க, யாராவது வந்து சஹாபாக்கள் அடிமையா இருந்தவங்கள இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதுக்கா விலைக்கு வாங்கி விட்டுருவாங்க. விலைக்கு வாங்கி என்ன செய்வாங்க, உரிமை விடுவார்கள். அதுல முக்கியமான ஒரு ஆளு பிலால் ரலியல்லாஹு அவரோட கட்டி வச்சிருக்கிறாங்க, சந்தையில கயித்துல கட்டி வச்சிருக்கிறாங்க, ஆடு மாடு கட்டுற மாதிரி கட்டி வச்சு அவருக்கு விலை சொல்லுதாங்க. அதாவது எப்படி சம்பவம் நடக்குன்னா, அவரை அடிச்சு கடுமையா காயப்படுத்துறாங்க. அப்ப சொல்றாங்க அடிக்காதீங்கன்னு சொல்லும் போது, இப்ப நீங்க விலை கொடுத்து வாங்கிக்கிறீங்களா, ஏன் அடிமை நான் அடிக்கத்தான் செய்வேன்னு சொல்லும் பொழுது, நான் விலை கொடுத்து வாங்கிக்கிறதேன்னு சொன்னாப்ப, விலை கொடுத்து வாங்கிக்கிடுவேன்னு சொன்னாப்பல. அப்ப என்ன விலை கேட்டாப்பல, 100 தினார்னாங்க. 100 தினார் 100 தங்க காசு, 100 தங்க காசு. தினாரா திருகமான்று 100 தினார் தான் வரும், தங்க காசு. திருகம்னா வெள்ளிக்காசுன்னு நினைக்கிறேன். ஆமா, 100 தினார் சொன்ன உடனே 100 தினார் தானே வாங்கிக்கிறேன் நாங்க. உடனே வீட்டுக்கு போனாங்க, பணத்திரத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவனுடைய அன்னைக்கு கூட யார சொன்னீங்களா, அவருடைய எஜமா யாரு, நீங்க ஏன் சொன்னீங்க? நான் ஒத்துப்பான்னு சொன்னேன், இல்ல வேற ஒரு ஆள் சொன்னீங்க. உமையா, அவன் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு அவர் வாங்கிக்கிட்டாங்க. அப்ப அவன் கூப்பிட்டு சொல்லுதான், அபூபக்கர் சித்திக் ஒரு விஷயத்த சொல்றான், நல்லா கவனிங்க. அபூபக்கர், ஏமாத்திட்டீங்களா நீங்க? என்ன ஏமாத்திட்டீங்க? இந்த ஆளு வந்து 1 தினார் கூட பெற மாட்டான், நீங்க வாங்க மாட்டீங்கன்னு சொல்லி நினைச்சீங்க. 100 தினார் சொன்னேன், ஆனா நீங்க வாங்கி ஏமாத்திட்டீங்க. இவங்க வந்து அவ்வளவு ஒருத்தலாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப அவங்க சொல்ற பதில பாருங்க. அவருடைய மதிப்பு உனக்கு தெரியாதப்பா, நீ ஒரு வேளை 100 விட அதிகமா சொல்லியிருந்தாலும் நான் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன், நீ தான் ஏமாந்துட்டா. உனக்கு அவர் விலை தெரியல, விலை பட்சம் தெரியல. ஏமாந்தது நான் இல்லை, யார் ஏமாந்தா? ஏனென்றால் அவர் அல்லாஹ்விடத்துல மிக உயர்ந்தவர், எங்களுக்கு மிகவும் கண்ணியத்துக்குரியவர். அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவர். அவருடைய அந்தஸ்து எங்களுக்கு தான் தெரியும். நீ ஒருவேளை 100 விட அதிகமா சொல்லியிருந்தா நான் கொடுத்து வாங்கியிருப்பேன், இப்போ சொல்லி ஏமாந்தது யாருன்னு கேட்டு வந்தாங்க. எவ்வளவு அழகான உரையாடல். இந்த உரையாடல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சம்பவம். ரோட்ல நிக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, பிலால் ரலியல்லாஹு, இன்னும் 2 சஹாபாக்கள் நிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல குதிரையில யாரு போறா, அவனுடைய பழைய எஜமானன் உமையா போறாப்புல. அப்ப அவனை ஒருத்தர் நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்துறான், கண்ணுமெல்லாம் போகும்போது என்ன சொல்லுவான், திட்டுவோமா இல்லையா? அப்ப அவங்க என்ன திட்டுனாங்கன்னு சொன்னா, பிலால் சொல்றாங்க, இன்னும் அல்லாஹ்வுடைய வாள் இவனை தீண்டாமல் இருக்கானா. அந்த அந்த அரபு ஸ்டைல் அப்படின்னு என்ன அர்த்தம், இவனு சாவலியங்க. நம்ம என்ன வைப்போம், அசிங்கமா பேசுவோம், கையிலவா கொலையிலவா அப்படி இப்படிலாம் திட்டுவோம். அது ஏரியா வரையெல்லாம் அசிங்கமா பேசுவோம், ஒண்ணுமில்ல செய்வோம், நாசமா போவோமா, அப்படி கையை சொடக்கலாம் போடுவோம், எல்லாம் செய்வோம். அங்க உள்ள சொற்கள் எப்படின்னா இப்படித்தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய வாள் உன்னை தீண்டாம இருக்கான்னா ஒன்னும் சாவாம அலையுதேன்னு அர்த்தம். சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு செஞ்சாங்க தெரியுமா, நீ வந்து இப்படி சொல்லாம நீங்க இருந்திருக்கலாம, ஏன் அவனை போய் இப்படி சொல்றீங்கன்னா, யதார்த்தமா சொல்றாங்க. சொன்ன உடனே அங்க இருந்து போயிட்டாங்க. யார் போயிட்டா, பிலால் ரலியல்லாஹு போயிட்டாங்க. போன உடனே இவங்களுக்கு உள்ளத்துல லேசா சுருக்குது. நான் இப்படி சொல்லும் போது பிலாலுடைய முகம் வந்து மாறிச்சு. அவர் இங்கிருந்து போயிட்டார, நம்ம தப்பா சொல்லிட்டோமோன்ட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நேர அல்லாஹ் தூதர்கிட்ட போறாங்க. நல்ல கவனிங்க, பிரச்சனை அணுகுமுறை, தீர்வான விதம் இது. அதனாலதான் அவங்க உலகத்துக்கு சிறந்த முன்மாதிரி மனிதர்களா இருந்தாங்க. அல்லாஹ் தூதர்கிட்ட போய், அல்லாஹ் தூதர் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, பிலால் சொன்னாரு, உமையா போகும்போது என்ன சொன்னாரு, அல்லாஹ்வுடைய வாள் இன்னும் தீராமல் சொன்னார், நான் இப்படி சொன்னேன், பிலாலுடைய மனசு வேதனைப்பட்டிருக்க மாதிரி நான் தெரியுது, நான் என்ன சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் பதில் சொன்னா பாருங்க, பிலாலினுடைய மனசு வேதனைப்பட்டிருந்தா நீ அல்லாஹ்வை வேதனைப்படுத்தியதாகும். எவ்வளவு கடுமையான சொல்லுப்பாரு. பிலால் வருத்தப்பட்டிருந்தாரு, பிலால் வேதனைப்பட்டிருந்தாருன்னா நீ யாரை வேதனைப்படுத்துற மாதிரி,
அல்லாஹ் ஏற்படுத்துற மாதிரி என்று சொன்ன உடனே அங்கிருந்து நேரம் ஓடி வராங்க. எங்க வராங்க? விளாடுறவங்க வந்து மன்னிப்பு கேட்க வராங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கலங்கிறாங்க. நல்லா கவனிங்க, அவங்க மனிதனா மதிக்கப்படுவதற்கு, உரிமை விடப்பட்டதற்கு அவர் அடிமை விடுவிச்சது யாரு? எதனால அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வராங்களா? முடிஞ்சிச்சு. ஆட்டோவில் அரிசி கொண்டு கொடுத்தாலும் அரை மணி நேரம் என்னோட சுத்தி பார்க்க, நீ செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருக்க, ஃபேஸ்புக்கில் போடுறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, ரீல்ஸ் போடுறது, எல்லாம் செய்தார். ஆனால் அவர் நினைச்சிருக்கணும், அப்படியா நானும் ஒரு அப்படிலாம் நினைச்சு சொல்லலை. இப்போ சில பேர் அப்படி சொல்லுவானுவா, நீங்க அவர் சொல்லாம, ஏன்னா நான் அந்த இடத்துலாம் சொல்லலை, அவர் சொல்லும் போதே தெரியும் அவர் கேடு கட்டவங்க. அவர் சொல்லுவாங்க, அப்படியா நான் அப்படி நினைச்சு சொல்லலையே, ஒரு வருத்தப்பட்டுருமா, நான் வருத்தம் தெரிச்சுக்கிறேன் சொல்லிட்டு அவன் நல்லவன். நான் ஒன்றும் அப்படிலாம் நினைச்சு சொல்லலை அப்படின்னா அவன் கேடு கட்டவன் அர்த்தம். நல்லா விளைஞ்சு கிடக்குதெல்லாம் அந்த பாடி லாங்குவேஜ் அவங்க யாரு காட்டும். அப்ப இவங்க ஓடி பேர் செய்யறாங்க, அவர்கிட்ட மன்னிப்பு வைக்க போறாங்க. அவரு இவரும் பெரிய விஷயமா எடுத்துக்கலன்றாங்க. சப்ஜெக்ட் க்ளோஸ். இந்த இடத்துல நமக்கு என்ன பாடம் சொன்னா, உண்மையிலேயே நான் வாங்கி வேற மனுஷனாக்கி உரிமை விட்டவன் சொல்லி நினைச்சிருந்தாங்கன்னு சொன்னா ஓடி போய் மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா? அல்லாஹ்வின் தூதர் இடத்துல போய் இது என்ன நடந்ததுன்னு கேட்டிருப்பாங்களா? அப்ப எந்த அளவுக்கு பெருமை குடிபோகாத அளவுக்கு இதயத்தை வச்சிருந்தாங்க. இதுதான் தூய்மையான உள்ளம். எவ்வளவு பெரிய பாடம் இருக்கு, எவ்வளவு பெரிய பாடம் இருக்கு இதுல. இப்படித்தான் அந்த மக்கள் வார்த்தெடுக்கப்பட்டார்கள். அந்த மக்கள் இப்படித்தான் வார்த்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதத்தை போய் கேட்டவுடனே அல்லாஹ்வுக்கு கடுமையா சொல்லிட்டாங்க. உடனே பொருட்படுத்தாம பிலால் என்ன பெரிய ஆளா, நமக்கு தெரியாதான்னு நினைச்சு சொல்லல. சரியா? அப்படி அவர் விடுபட்டாங்க. அடுத்து அப்படியே ஒரு சம்பவத்துப்பாங்க. நான் முதல்ல விட்ட சம்பவத்துல மீண்டும் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பிலால் எடுத்து சம்பந்தம் பண்ணி வச்சு சொல்றேன். என்ன தெரியுமா? இந்த ஃபத்தஹ் மக்கால அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சான். சாவி கொத்துக்கள் வாங்கப்பட்டுச்சு. அல்லாஹ் ஒருத்தர் கூப்பிட்டாங்க. யாரு சாவி வச்சிருந்தாங்க அவங்க அந்த குடும்பத்தோட இஸ்லாத்துக்கு வந்துருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆளை கூப்பிட்டு, அதுல கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அதுல ஒரு ஆளை கூப்பிட்டு, உங்க குடும்பத்துலதான் நீங்க இதுவரைக்கும் ஹாஜிகளுக்கு ஜம்ஜம் தண்ணி எல்லாம் இறைச்சி, அப்ப இறைச்சி தான் கொடுக்கணும், இறைச்சி கொடுத்தீங்க, நீர் போட்டுனீங்க, நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து சேவை செஞ்சீங்க, கோபுத்துல்லா சுத்தம் பண்ண நீங்க பராமரிச்சு, மீண்டும் வந்த பொறுப்பு உங்களுக்கு தானே கொடுத்துட்டாங்க. ஆமா, யார் கொடுத்துருக்கலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு குடும்பத்தான கொடுத்துருக்கலாம், சொந்தக்காரங்க கொடுத்துருக்கலாம், யாருக்காக கொடுத்துருக்கலாம். யார் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இருந்தால் தொழுகையினுடைய வக்த் வாங்க சொல்லணும். அப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க நிறைய பேர். வந்ததுல உள்ள பெரிய குலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, இன்னைக்கு வந்து மக்காவில் நீ பாங்கு சொல்ல போறாங்க. முதல்ல இவங்க இப்பதான் முதல்ல உள்ள ஏறுறாங்க, முறையான பாங்கு சொல்ல போறாங்க. அப்ப உண்மையிலேயே மக்களில் உயர்ந்தவர்கள் யாரோ அவரை கூப்பிட்டு தான் நினைச்சுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அவரை வந்து பெருமைப்படுத்தி அவரை பாங்கு சொல்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க, எல்லாரும் பேசிக்கிறாங்க. உண்மைதானே? மக்கா வெற்றி அடைஞ்சிருச்சு. ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு எப்படி சாமி திருப்பி கொடுத்த மாதிரி ஒரு பெரிய கோத்தக்குள்ள கூப்பிட்டு செய்யணும் சொல்லிக்கணுமா இல்லையா? மக்கள் எல்லாம் அந்த பெருமை பாராட்டப்படக்கூடிய யாரும் தேடிக்கிட்டு இருக்கப்போ, சரி அப்ப இவங்க பேர் என்னது? சரி, லாஸ்ட்ல பாத்துரும். சரிதா? அப்ப என்ன, இப்ப அந்த உமையான்னு சொன்னோம் இல்லையா, அது இல்லைங்கிறாங்க. ஆமா, வேற பேரு, அது என்னன்னு பாத்துரும். கொஞ்சம் நீண்ட நாள கிளாஸ் எல்லாம் பார்த்து படிச்சு ரொம்ப நாளானால மறந்து வரும். அதுக்கு அடுத்து இப்போ என்ன பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கூட்டத்துல அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு எங்க பிலால், ஐனா பிலால், அல்லாஹ்வின் தூரம் எங்க நிக்க, நான் கூட்டத்துக்குள்ள அங்க நிக்கிறாங்க. வாங்கினாங்க, வாங்க சொல்லுங்க. நாங்க என்ன சொன்னாங்க? வாங்க சொல்லனாங்க. அப்போ பிலால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, கருப்பியின் மகனே, அடிமையின் மகனான அடிமையை இப்படித்தான் அவங்க சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களும் சில தேர்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. அப்ப அவங்க முன்னால அடிமையா இருந்து உரிமை விட்டு செய்றாரு, பாங் சொல்லுறதுக்கு அல்லாஹ் தூதர் அழைக்கப்படுறாரு. அவர் உடனே சந்தோஷமா ஏறி அந்த காபாவுல சிறைச்சிலை பிடித்து கொண்டு மேலே ஏறி கௌபத்துல்லான் மேலே ஏறி என்ன செஞ்சாரு? பாங் சொன்னார். இங்கேயும் என்ன செஞ்சிருக்கு? பெருமை அடித்து நொறுக்கப்படுகிறது. நம்ம இஸ்லாத்துக்குள்ள யார் உயர்ந்தவர் யார் சார்ந்தவர் நாம தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அச்சம் யாருக்கு இருக்கு அவங்களதான் அல்லாஹ்வோட வரும். அதை யார் தீர்மானிப்பா? அல்லாஹ் தான் தீர்மானிக்க முடியும். நாம எல்லாத்தையும் சமமாகத்தான் பாவிக்கணும் என்ற அடிப்படையில. அதனால நம்ம இந்த விஷயத்தை என்ன பாடமா எடுத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால், எங்கெல்லாம் பெருமைப்படுவதற்காக பெருமைப்படுத்துவதற்காக நமக்கு ஒரு வாய்ப்புகள் யாருக்காக கொடுப்போமே, ஆனால் அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெருமை கௌரவப்படுத்துறது வேற, பெருமைப்படுத்துறது வேற. இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மேடைகள்ல எல்லாம் வந்து கௌரவப்படுத்துறதுக்கு பிறகு செய்யறாங்க, பெருமைக்கு இந்த ஆட்கள் கூட்டம் வந்தா நிறைய கூட்டம் வரும்னு சொல்லிதான் முக்கியமான ஆட்கள்லாம் கூட்டம் வந்து நோக்கங்கள் திசை திருப்பப்படுது.
சரி, அதை அவங்க செஞ்சுட்டு போட்ட பிரச்சனை இல்லை. ஆகையால இதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். எதை கவனிக்கணும்? இந்த பெருமை வரக்கூடிய இடங்கள் எல்லாம் கவனித்து, எங்கெல்லாம் இப்ப நமக்கு ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு தரப்படுதாங்க. அப்போ மனசுல நமக்கு முதல்ல ஒரு கேள்வி வரும், இதுக்கு நான் தகுதியானவனா நம்ம கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த இடத்தை அளித்து அல்லாவுக்கு எல்லாம் போகணும், இதுக்கு நான் தகுதி உள்ளவனாக நான் நடந்து கொள்வதை உறுதி எடுக்கணும். அப்பந்தான் பெருமை வராம அப்பந்தான் பெருமை வராம இருக்கும். ஆகையால இந்த பெருமை என்பது சாதாரணமானது அல்ல. பெருமை என்பது சொர்க்கத்திற்கு தடையாக இருப்பது, நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடியது. இந்த சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில நாம நின்று எதன் பக்கம் போக வேண்டும் என்று தீர்மானித்தால் சொர்க்கத்தின் பக்கம் என்று தீர்மானிப்போம். ஆனால் பெருமையுடனே இருந்து கொண்டு தீர்மானித்தால் அது வெற்றி தீர்மானமாகிவிடும். ஆகையால பெருமையிலிருந்து நம்மை தற்பாதுகாத்துக் கொண்டு எல்லா சூழ்நிலையிலேயும் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக, அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவராக நிறைவு செய்கின்றேன். வாகிர தோவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரியா? ரைட். உண்மையாதானா? ரைட். தெரியுதா? எனக்கு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நான் அதை லாஸ்ட்ல பார்ப்போம்னு சொன்னேன். ஆனா உத்துபா, சைபா, உம்மையான்னு சில வரிசை உணவுல பெயர்கள் வரும். உண்மையா தான் இவருடைய எஜமான, பழைய எஜமான. சரிதான்? அப்ப இதுதான் விஷயம். அதனால இந்த நல்ல நாளில, இந்த நல்ல நேரத்துல, ரமலானுடைய மாதத்துல இந்த செய்தியை நம்ம பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்க இன்னைக்கு நிறைய பேர் கிளாஸ்ல லீவு, பர்ச்சேஸ்க்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் போச்சணும். இன்னைக்கு பேப்பர் வாங்கி அடுப்புல போட்டாங்களான்னு தெரியல, ஆளக்காங்கல ஒரு கும்பலே இல்லை. இங்க ஒரு கசண்டி இருக்கு, அங்க ஒரு கசண்டி, ரெண்டு மொட்டத்துல இருக்குங்க. ஆமா, முடியல. ரைட், பிரச்சனை இல்லை. வராதவங்கள்ட்ட செய்தி என்ன செய்ய, எத்தி வைங்க, அதுக்கு ஒரு நன்மை அடைக்கும். சரியா? இப்ப நான் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோமா? வாகிர தோவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னடா நீ மட்டும் இருக்க, மற்றவங்களாம் போயிட்டான்? பரவாயில்ல, நீ வா, இங்க வா, இந்த பையன் அந்த இதை போய் ஆஃப் பண்ணி